ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், அது என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் மெசஞ்சரை பார்த்துருப்பீங்க, டெலகிராம் மெசஞ்சரை பார்த்துருப்பீங்க, சிக்னல் மெசஞ்சரை பார்த்துருப்பீங்க, ஏன் ஃபேஸ்புக் மெசஞ்சரை கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜிமெயிலுக்கு ஒரு மெசஞ்சர் ஆப் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஜிமெயிலில் நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணலாம் ஈஸியாக. மெயிலில் போய் கஷ்டப்படுறதுக்கு போல இந்த ஆப் மூலமாக நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் நோட்டோட சேர்த்து. என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஆப் எந்த மாதிரி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த ஆப் எந்த மாதிரி ஆப்புன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த ஆப் பேர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா சேட். அந்த ஆப் பேர் என்னது? டெல்டா சேட். இது எங்கடா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா டெல்டா சேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வரும் அந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு மட்டும் நான் சொல்கிறேன் ஷார்ட்டாக. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் ஜிமெயில் மெயில் ஐடி கேட்கும். எப்படின்னா மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டெலாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பக்கத்தில் கண்டினியூ இருக்கும். அந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் வித் வந்து குரோம் கேட்கும். குரோம் கொடுத்திங்கன்னா சைன் இன் வித் கூகுள் கேட்கும். கூகுளில் கொடுத்திங்கன்னா ஒரு 2 அளவு மட்டும் கேட்கும் கூகுளில். ஓகேங்களா? அதாவது 2 கண்டினியூ மட்டும் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா ஆல் தான் இந்த ஆப் உள்ள திரும்பி வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சைன் வித் கூகுள் கொடுத்து ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஆப் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்பில் போடுற சில வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்து சர்வரில் போகாது, சர்வருக்கு லிங்க் ஆகிருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஃபோன் ஸ்டோரேஜில் போகும். இப்போ டெலகிராம் யூஸ் பண்ணி டெலகிராம் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுதுல்ல, வாட்ஸ்அப் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஃபோல்டர் கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆப்புக்கும் கிரியேட் ஆகும். சரி, இந்த ஆப்பில் நம்ம போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணோம், எந்த மாதிரி இதில் எல்லாமே மெயில் நீங்கள் புதுசாக நீங்கள் யாருக்காச்சும் மெயில் பண்ணலாம். வர மெயிலை நீங்கள் இந்த ஆப் மூலமாக பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட்லாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். டெல்டா சேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணுவீங்க? இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். மோர் ஆப்ஷன். இந்த ஆப் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொன்னல எந்த ஆப் மாதிரி இது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, HSL வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும். ஆனால் கீழே டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 3-4 டேப் இருக்கும். இங்கே கீழே டச் பண்ண அந்த டேப் இருக்காது. நீங்கள் மேலே தான் ஸ்வைப் பண்ணோம். லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேங்களா? மோர் ஆப்ஷன். இப்போ நான் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். QR கோடு லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். சர்ச் டெல்டா சேட். யூ ப்ரொஃபைல் இன்ஃபோ. நியூ சேட். ஃபஸ்ட்டு நம்ம நியூ சேட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நியூ சேட்டில் கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் நீங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக போகிறீங்க. இங்கே பாருங்கள். சர்ச் ஸ்கேன்ஸ் QR கோடு. நியூ குரூப். நியூ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். என்னடா இது வாட்ஸ்அப் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் குரூப்புக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம தனியாக வீடியோ போட வேண்டாம். ஏன்னா வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். நான் இதில் கான்டாக்ட் ஆக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது வந்து மெயிலில் இருக்கிறது ஆக்ட் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருக்கிற மெயிலெலாம் முன்னாடியே காட்டிடும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஜிமெயிலில் அந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அது மெயிலேருந்து, அது இந்த ஆப் இல்லை, மெயிலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா காட்டும். வந்த மெசேஜெலாம் இருந்தால் முன்னாடியே காட்டும். ஓகேங்களா? அதுவும் நம்ம பர்சனல் மெம்பர்ஸ் லிஸ்ட் மட்டும் தான் காட்டுது. சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு மெசேஜெலாம் காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா? அது காட்டுமானதெல்லாம் நான் இப்போ வரைக்கும் காட்டினதில்லை. ஓகே, நியூ கான்டாக்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் விஷயம் இருக்குது. கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் QR கோடு ஆர் நேம் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடி நேம் இருந்ததுன்னா டக்குன்னு காமிச்சிடும். இல்லைனா நான் புதுசாக ஒரு நண்பருக்கு நான் மெயில் பண்ண போகிறேன்னா இமெயில் அட்ரஸை போட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே, அந்த புது நபரோட மெயில் ஐடி காட்டுன்னு டக்குன்னு நீங்கள் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ப்ரொஃபைல் இன்ஃபோல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இது உங்களுக்கே தெரியும். அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வேஸ்ட்டு. ஓகே, QR கோட். மோர் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஆல் மீடியா செட்டிங்ஸ். ஆல் மீடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா 3 இங்கே பாருங்கள். கேலரி டேப்னா என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு காட்டும். ஆடியோனா ஆடியோஸ் டேப் செலக்ட் பண்ணி என்னென்ன ஆடியோஸ்லாம் இருக்குன்னு காட்டும். ஃபைல் டேப்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்றது காட்டும். ஆப்ஸ் தேவையில்லை.
அதாவது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் எடுக்கணும் அப்படி எடுக்கணும், நீங்கள் டேபில் எந்த டேப் வேணுமோ அந்த டேப் வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் செட்டிங்ஸில் போகிறேன். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் செட்டிங்ஸ் தான் போகிறேன். ஓகேங்களா, இந்த மெசேஜ்லாம் ரீட் பண்ணுறது, மெயில் ஐடி ரீட் பண்ணுறது அதெல்லாம் ஆன்லைனில் இருக்கணுமான்னு கேட்குது. நோட்டிஃபிகேஷன், ஆட் செகண்ட்ஸ் டிவைஸ், கனெக்டட் கனெக்ட், இது தேவையில்லை. அட்வான்ஸில் போவோம். எல்லா அதாவது வந்து ஓகேங்களா, இது இப்படியே தான் இருக்குது. எல்லாம் எங்கேயுமே வெளியே போகாது, அதாவது வந்து எதுவுமே எங்கேயுமே இது பண்ணி கலெக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் நம்ம ப்ரைவசி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேனேஜ் கேஸ் இது தேவையில்லை, உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. வாட்ச் ஃபோல்டர் சென்ட், ஓகேங்களா, ஃபோல்டர் நேம்லாம் காட்டணும், இந்த ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் அதாவது வந்து நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் யூஸ் பண்ணும்போது எப்படி வாட்ஸ்அப் டெலிகிராம் சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது, அது மாதிரி வந்து இதிலே கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆகிற ஃபோல்டர்லாம் வந்து அப்படியே வந்து எங்கேயாச்சும் சர்வரில் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சில ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, வெளியே வந்துடுவோம். இப்போ மெசேஜ் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்கே தெரியும். டிவைஸ் மெசேஜ் வந்து இந்த அப்ளிகேஷனோட சர்வர், இந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ். இது வந்து என் ஃப்ரெண்டு சாட். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெசேஜ் போடுறேன். என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஹலோ ஹாய் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஷோ ஃபுல் மெசேஜ்னா இப்போ நம்ம மெயிலேருந்து, இந்த ஆப்பில் மெயிலேருந்து நம்ம டேரெக்டாக மெசேஜ் பண்ணும்போது பாடி மெசேஜ், அதாவது வந்து சப்ஜெக்ட்டு பாடிஸ்லாம் போடுவோம்ல, பாடி மெசேஜ் அது மாதிரி போடுவோம்ல, அதில் வந்து நம்ம இந்த ரீட் மோட் மாதிரி ஷோ ஃபுல் மெசேஜ் கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன ஏதாவது டீட்டெயில் எழுதிருந்தாங்கன்னா நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா, டேக் இமேஜ் கீபோர்ட் இது தேவையில்லை. பாருங்க, வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கு. மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ், கேமரா, ஆடியோ, ஆட் அட்டாச்மெண்ட், அட்டாச்சில் போய் நீங்கள் அதெல்லாம் அமைச்சிக்கலாம். ஆடியோனா என்னதுரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு பாருங்கள், நான் மெசேஜ் பண்ணுறேன். எப்படி மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் சேம் எப்படி மெசேஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஆடியோன்ற. இப்போ வாய்ஸ் நோட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம பேசுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஆடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி பேசுங்க. ரொம்ப நேரம் பேசணுன்னா மேலே அப்பீல் விட்டுட்டு நீங்கள் பேசலாம். இப்போ பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன், சவுண்ட் வராது. நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஆனால் சவுண்ட் வராது. இப்போ நான் ரொம்ப நேரம் பேசுனா அப்படியே மேலே இழுத்து விட்டேன்னா நான் பாட்டு பேசிட்டே இருக்கலாம். வேணா கீழே டச் பண்ணி பாருங்கள். இப்போ சென்ட் கொடுத்தா இந்த மெசேஜ் போயிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, சென்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் வராது, நான்லாம் ப்ரெஸ் பண்ண சவுண்ட் வராது. இப்போ நான் ரொம்ப நேரம் பேசணும் அப்படியே மேலே இழுத்து விட்டேன்னா நான் பாட்டு பேசிட்டே இருக்கலாம். வேணா கீழே டச் பண்ணி பாருங்கள். இப்போ சென்ட் கொடுத்தா இந்த மெசேஜ் போயிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம். இது வந்து வாய்ஸ் நோட்டில் மெயில் அடிக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸும் மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதாவது வந்து மேலே வாய்ஸ் நோட்டில் வரும். ஆனால் அது எப்படின்னா அது ஆடியோ மாதிரி வந்துருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே வித் வந்து மியூசிக் பிளேயரா, வீடியோ பிளேயரா, மியூசிக் பிளேயரா, கூகுள் ஃபைலாக அது மாதிரிலாம் கேட்கும். ஓகேங்களா, சரி, அதுவும் பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது நீங்கள் லைக் மூலமாக கமெண்ட் மூலமாக கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நிறையா வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன். இன்னும் போக கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஃப்ரீ ஆகிடுவேன். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் உங்களுக்காக நான் இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், வரும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கள், எப்பயும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இன்னும்
பெரிய லெவலில் உங்களை நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? நிறைய வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது, வரும். பாய்.